சமீபத்துல ஆக்டர் ஜிவி பிரகாஷும் அவரோட மனைவி சைந்தவியும் டிவோர்ஸ் பண்ணிக்க போறாங்கன்ற மாதிரியான தகவல்கள் சோசியல் மீடியா ஃபுல்லா பரவிக்கிட்டு வந்தது. இந்த ஒரு விஷயத்த உறுதிப்படுத்துற வகையில கூட நேத்து ஆக்டர் ஜிவி பிரகாஷ் அபிஷியலா அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம்ன்றத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இந்த நிலையில ஆக்டர் ஜிவி பிரகாஷை தொடர்ந்து அவரோட மனைவியும் சிங்கருமான சைந்தவி கூட பிரிஞ்சதை பத்தி பேசி அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம் தான் நானும் ஜிவி பிரகாஷும் எங்களுடைய 11 வருஷ திருமண வாழ்க்கைய முடிச்சுக்க முடிவெடுத்திருக்கோம். எங்களோட மன அமைதியையும் வளர்ச்சியையும் மனசுல வச்சுதான் இந்த ஒரு முடிவை மியூச்சுவலா பேசி நாங்க எடுத்திருக்கோம். அப்புறம் மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ்லாம் எங்களோட இந்த தனிப்பட்ட முடிவை மதிச்சு புரிஞ்சுக்கணும்னு கேட்டுக்கிறோம். சோ எங்களோட பிரிவை தெரிவிக்கிறதோட எங்களோட இந்த முடிவு தான் சிறந்த முடிவா இருக்கும்னு நாங்க நம்புறோம். இந்த ஒரு கஷ்டமான காலகட்டத்துல உங்களோட புரிதலும் ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப அவசியமானதுன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருந்து லவ்வர்ஸா மாறி அப்புறம் 2013 மனப்பூர்வமா திருமணமும் பண்ணிருந்தாங்க. சொல்ல போனா இவங்களுக்கு 4 வயசுல அன்வின்ற ஒரு பெண் குழந்தையும் இருக்குன்றது குறிப்பிடத்தக்க விஷயம். கடந்த சில வருஷங்களாவே செலிபிரிட்டிஸ் டிவோர்ஸ் பண்ணிக்கிறது சர்வ சாதாரணமான ஒரு விஷயமா இருந்துகிட்டு வருது. இது சமந்தா நாக சைத்தன்யால தொடங்கி தனுஷ் ஐஸ்வர்யாவை தொடர்ந்து இப்ப இவங்களும் பிரிஞ்சிருக்காங்க. இவங்க பிரிஞ்சதுக்கான காரணம் என்னன்றத தெளிவா சொல்லல. பட் கருத்து வேறுபாட்டினால இவங்க பிரிஞ்சதா சோசியல் மீடியா ஃபுல்லா சொல்லப்பட்டுக்கிட்டு வருது. இவங்களோட இந்த பிரிவை பலராலையும் ஏத்துக்க முடியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் சோசியல் மீடியால பிரிகிற அறிக்கையை கூட ஒரே டெம்ப்ளேட்ல போட்டிருக்கீங்க, அதுல இருக்கிற ஒற்றுமை ஏன் உங்ககிட்ட இல்ல, ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்கன்னு ரொம்ப எமோஷனலா பேசி கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. சோ இவங்களோட இந்த பிரிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.